விஸ்வாச வருஷம் மாசி மாதம் சனீஸ்வரர் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா நவக்கிரகங்களும் ஒன்றா கூடி இருக்க ரகசியத்தை உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பேன். மொத்தமாக நம்ம நாட்டில் பிளேனில் வச்சு ஏற்றிட்டு போகிற மாதிரி நம்ம அத்தனை பேரும் வாழ்க்கையில் உயர்ந்து மேலே மேலே நிற்போம். சோத்துக்கு வழி இல்லாத எத்தையோ 10 ரூபா 15 ரூபா அங்கே இங்கே போய் அலைஞ்சிருந்தோமே, அது மாதிரி தேவையே இல்லை. டயத்தை வேஸ்ட் பண்ணி குடும்பமே நடத்த முடியல. இதெல்லாம் அடியோட எராடிகேட் ஆகிடுறது. எப்படி அப்படியே லைஃப்பில் வாழ்க்கையில் லிஃப்ட்டு வச்சா மாதிரி வாழ்க்கையில் ஏறி போன மாதிரி வாழ்க்கையில் அப்படி சடனாக ஊதுரும். குழந்தைகள்லாம் அப்படியே தார்மீகமாக அந்த அளவுக்கு நம்மளோட உறவு கொண்டாடும். திருமண பாக்கியங்கள்லாம் பண்புகளுக்கு சாதாரண கல்யாணம் ஆகணும். பணத்தை வச்சு அடிப்படை இல்லை. நிஜமாக நடக்குமானா நடக்கும். மாசி மாதம் நடக்கும், நடந்தே தீரும். எல்லா விஷயங்களுமே வாயளவுக்கு இல்லை, சொல்லல் வீரர்கள் இல்லை. ஒவ்வொரு இதுக்குமே நன்னாவே கொடுக்கக்கூடிய அமைப்பில் கொடுத்துட்டான். அது எப்படி அது விளாவார விலைக்கு ஒவ்வொரு ராசியாக சொல்லியிருக்கேன். கவனமாக பாருங்கள். அன்பார்ந்த கடவுளர்கள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாசி மாதம் விஸ்வாவசு வருஷம்னா அப்படி என்ன விசேஷம் கேட்குறீங்களா? பிப்ரவரி லேட்டர் பார்ட்லேருந்து மார்ச் ஃபர்ஸ்ட் பார்ட் வரைக்கும் உள்ள காலம்தான் அது. என்ன கேட்குறீங்களா? சனீஸ்வரர் பெயரை போடுறாங்க. இதில் எல்லாம் மீட்டிங் போடுறாங்க. சந்திரனை தவிர எல்லாம் கும்பத்தில் உட்காந்து சூரியன், புதன், சுக்கிரன், பின்னாடி செவ்வாய் வந்துடுவார். ராகு, பாம்புன்னு இருக்குது, ராகு இருக்குது, கேது இருக்குது. குரு மிதுனத்தில் உட்காந்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் பார்க்குறாவே பார்த்துட்டுருக்கார். நல்லது தான் ஒரு விதத்தில், அவர் தள்ளிட்டு இருக்கிறது நல்லது தான். என்ன பேசுகிறாங்களே தெரியாது. உலகம் ஃபுல்லாக நார் அடிக்க போகிறாங்க, தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறதே தெரியல. நமக்கு பிழைப்புக்கு வழி உண்டா அப்படின்னா என்னமோ நிறைய யோகங்கள்லாம் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் நம்மளே எல்லாமே ஆக முடியுமா? வெளியில் சமுதாயத்தில் நல்ல நன்னாக இருந்தால் தானே நமக்கு எல்லாமே வாழ முடியும். நம்மளே வீட்டுக்குள்ள கதவு முடின்னு வாழ முடியுமா? அதுதான் கொஞ்சம் மனசை உறுத்துறது. அரசாங்கங்கள்லாம் ஒரு சுழுக்கு எடுப்பார், பார்க்கலாம், நல்லா இருக்கும். சுற்றி ஒரு நாடெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அது காது கொண்டு பார்க்காதீங்க, வேறு யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. நீங்கள் வெளிவட்டார பார்த்துல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏகப்பட்ட அதிர்ஷ்டங்கள் வருது, யோகங்கள் வருதுன்னா கூட அங்கே பாம்போடு நின்று சனீஸ்வரன் பாம்போடு பேசலாம். அங்கே ஏதோ விஷயம் இருக்குது. இல்லைன்னா பாம்பு கூட்டத்தில் போய் மீட்டிங் போட்டுருப்பாங்களா? ஏதோ சம்திங்கிறான், மிலிட்ரி ஆக்ஷன் நடக்குது. அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் நல்லது தான் வரணும். கூடாத விஷயங்கள்லாம் அங்கே சேர்ந்துருக்கு. அதாவது தார்மீக முறையில் பேசக்கூடிய நிலைமையில் அந்த மீட்டிங் அமையலை. அதுதான். அப்புறம் மெதுவாக சுக்கராச்சாரியர் போயிடுவார். அது பின்னாடியே சனீஸ்வரன் போயிடுவார், மீனத்துக்கு போயிடுவார். இதுன்னா குருவனுடைய ஒரு பார்வை இருக்குல்ல, அது நமக்கு தெம்பம் கொடுக்கறது. எப்படியா இருந்தாலும் குரு பார்வை கிடச்சிதுன்னா தோஷங்கள் போயிடும். நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தியாவசிய தேவைகள்லாம் தங்கு தடையின்றி நமக்கு கிடைக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட சொல்கிறேன், எதிர்பார்ப்புகள்லாம் நமக்கு கைகூடணும்னா சுற்றி ஒரு சூழ்நிலை நல்லா அமைஞ்சு நமக்கு பசை நடியாக செய்யப்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். காலம் ஒத்துழைக்கிறோம். நம்ம சம்பந்தப்பட்ட உறவுகளும் நண்பர்களும் ஒத்துழைக்கணும், முதலாளிகளும் ஒத்துழைக்கணும். இது அத்தனை சேர்ந்து தான் நமக்கு எல்லாமே ஒரு அதிர்ஷ்டத்தினுடைய அமைப்பில் வெளிவருது. இன்னுமே ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மாசி மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதம் அந்த பிப்ரவரி மார்ச் இதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் 2026 ரிஷபத்துக்கு அப்படி என்ன பெரிய வேட்டை அப்படின்னு கேட்குறீங்களா? ஐயோ, நான் என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு? உசுப்பி தான் விட முடியும். நீங்கள் தான் அதெல்லாம் செய்யணும். சுகமாக அப்படியே உட்காந்துட்டு போகிறீங்க, அவ்வளோ வரும். ஆஹா அப்படியே மயங்கி போகிற அளவுக்கு எல்லாம் வரும். கடன் இப்படி ரொட்டேஷன்லேயே கடன் வாங்கி ஆடம்பரமாக இருந்தவங்களுக்கு கூட அந்த பணம் இங்கே ரொட்டேஷன் நிறைய பணம் கடன் அடைக்கலாம். நல்ல திருப்தி, கடன் அடைச்சி ஜம்முன்னு வீடு ஏலத்து போகாத எப்படி பார்த்து பணத்தை மேடி வீடை வாங்கிக்கலாம், கொள்ளலாம், செய்யலாம். உங்களுக்கு குடும்பம் அமையும். இப்படியே இருந்துட்டு குடும்பத்துக்கு வாங்காத எப்படியே போனவங்களும் குடும்பத்தில் பார்க்கக்கூடிய அமைப்பு, சந்தோஷம், ஈடுபாடு, உறவினர்கள் எல்லாம் ஒரு அன்பு, தொல்லை எல்லாம் உண்டு. நல்லது நிறைய நடக்கும், அட்டகாசமாக இருக்கும். அந்த சாபரி மகரிஷி ஒருத்தர் இருந்தார்.
ராமனுடைய காலத்தில், அது கட்பாவ காலத்தில், ரகுவம்சத்தில் ராமாயணத்தில் வரும். அந்த மீன்கள்லாம் தண்ணிக்குள்ளே உட்காந்து தபஸ் பண்ணியிருந்தார் யமுனை நதி இதில் மடுகையில். அது பார்த்தாரு, மீன்கள்லாம் அழகாக குடும்பமாக போகுது, பிரமாதமாக இருக்குது. பார்த்து நமக்கும் குடும்பம் வேணும், அவ்வளோதான் போச்சு. கட்பாவுக்கு பொண்ணு 50 பொண்ணை கல்யாணம் பண்ணி 50 பொண்ணை குடுத்தனம் பண்ணி இன்னும் வாழ்க்கை பார்த்திங்களா. இந்த மாதிரி வாழ்க்கை ரசனைகளை நிறைய கொடுக்கக்கூடிய காலம் இது, அனுபவிக்கக்கூடிய காலம். குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள்லாம் காணாமல் போயிடும். எந்தக்காக கஷ்டப்பட்டோன்னே தெரியல, அந்த அளவுக்கு சுகபோக வாழ்க்கைகள் நிறைஞ்சிருக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் வேட்டை தான் இழுபடும். குழந்தைகள்னால் கலைத்துறையில் படிப்பு தவிர வித்தையை தவிர வித்தைகள் எல்லாத்தையும் விளையாட்டோ பொழுதுபோக்கு விஷயங்கள் என்னென்ன உண்டோ அது பொழுதுபோக்கு சொல்ல மாட்டேன். அதுவும் ஒரு வியாபாரம் தான். கலையும் ஒரு வியாபாரம் தான். சும்மா உட்காந்து இது பார்த்துட்டு போயிட்டேன்னா அவங்க குடும்பம் என்ன ஆகுது? கலைக்கு சப்போர்ட்டு ஆதரவு கொடுக்கக்கூடியது அது பெரிய வர்த்தகம் மாதிரி ஆகும். கலைகள் அனுபவிக்கணும் கொள்ளணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வருமானமும் ஈழணும். அப்போ தான் ஒரு வளர்ச்சி இருக்கும். வளர்ச்சிக்கு உண்டான உத்திகளில் நிறைய வரும். அதனால் கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் கலைஞர் தொழில் அதுவாக இருக்கலாம், இல்லை கலை தொழில் ஒரு பொழுதுபோக்காக வச்சுக்கலாம், அதை அனுபவிக்கத்தான் வச்சுக்கலாம், எது வேணால் வச்சுக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் அவங்களுடைய தொடர்பு மக்களுக்கு எப்போதுமே இருக்கணும். இல்லைன்னா வெட்டு வாழ்க்கை. சாப்பாடாக இருந்தால் கூட அந்த ரெசிபி என்னமா டேஸ்ட்டுக்குள்ளே சம்மந்தப்பட்ட விஷயம் அது எடுத்து வெளியில் சொல்லணும் இல்லையா? அந்த விளம்பரங்கள்லாம் அந்த அமைப்புகள்லாம் பிரமாதம். விளம்பரம், டிசைனர் இதெல்லாம் விஷயம் சம்மந்தப்பட்டது. டெக்கோர் அது எப்படி சொல்கிறது. அப்புறம் மார்க்கெட்டிங், அந்த விளம்பரம் சொல்லக்கூடிய அது எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் அதை ஒரு ஊக்குவிக்கணுன்றது அந்த ஒரு அமைப்பு. அதெல்லாம் நிறைய இருக்குது. ஒரு பொருளை எடுத்து சொல்லணும்னா அந்த பொருளுடைய மகத்துவத்தை சொல்லணும் அருமையாக எப்படிலாம். அதெல்லாம் அந்த டெக்னாலஜி சொல்லக்கூடிய தொழில், தொழில் அதெல்லாம் நல்ல பிரமாதமாக வரும். இந்த படிப்பு படித்ததுனால 4 காசு சம்பாதிக்க போகலாம், அவ்வளோதான். நிர்வாகம் பண்ணலாம். அதே தொழில்துறையில் படித்தான்னா அது சொன்ன மாதிரி வேலைக்கு தான் போகலாம் தவிர சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணோம். இப்போ எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவு வந்தாச்சு. ஏன்னா 24, 10, 15 மணி நேரம் பின்னாடி ஒர்க் பண்ணி வேலை பண்ணி இவ்வளோ துண்டு சம்பாதிச்சு குடும்பத்துக்கு பண்ணோம்னா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி ஏதோ வந்த வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு ஈடுபட்டு அனுபவிக்கிற பர்பஸ் ஆஃப் லிவிங்கு மணி ஈல்டிங் மட்டுமல்ல. அதை வெளிநாட்டு போனால் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பவுசில் வாழ்ந்துட்டு இருக்குன்னு துண்டை காலம் துணிக்காலம் வரக்கூடிய காலம் தான் அது. அதனால் பணத்துக்கு குறைவில்லை, தொழிலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்துக்கு குறைவில்லை. ஏன்னா நீ சம்பந்தப்பட்ட சுக்கிரர் அங்கே இருக்கார், செவ்வாய் இருக்கார். அந்த செவ்வாய் முதலும் இந்த மாதம் கழிச்சாலும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கும். சனீஸ்வரன் போயிடுவார், சுக்கிரன் போயிடுவார் வீரத்துக்கு. இந்த ராவுக்கு எதுகள் இருக்கும். அதனால் செவ்வாய் களத்திரம் புதனோடு இருக்கார். புதன் யார்? தனாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி. செவ்வாய் யார்? களத்திரமும். அதாவது புது பொண்ணு நம்ம குடும்பத்தை அந்த குடும்பத்தை தான் பார்த்து வாழ்ந்துட்டு திடீர்னு இந்த குடும்பத்தை ஒன்று அந்த அளவுக்கு பாசம் பண்ணாலும் ஒட்டாது. அதனால் அந்த காலம் சின்ன வயசுலேயே பண்ணிடுவாங்க கல்யாணத்தை. அப்போ இந்த பழக்கமாகிடும் குடும்பத்தில். அந்த குடும்பத்தில் நம்பர் 1 இவங்களும் ஆகிடுவாங்க. இப்போ எல்லாம் 30, 25, 34 கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அந்த ஃபேமிலி வேறு சம்மந்தமே ஒட்டாது. ஒரு ஏதோ அவங்ககிட்ட மருமகான் இருக்கு, பேச்சு வாக்கல் தங்குற மாதிரி இருக்குது. அவரை இருப்பு கொள்ளாது. எப்படி இருக்கு பாருங்கள், தலையாக கொடுத்துட்டு போயிடும். எப்படி இருக்கு பாருங்கள். இது மாதிரி அந்த மாதிரி செவ்வாயினுடைய அமைப்பில் பார்த்தோன்னா புதனோடு இருக்கார், ஒத்துமையாக இருக்கார். கூட பாம்பு இருக்குது, சுக்கிரன் இருக்கார், சூரியன் இருக்கார், குரு பார்வை கும்பத்தில். எத்தனாம் வீட்டில்? ஜீவன கர்மஸ்தானத்தில். புரியுங்களா? அந்த ஜீவன கர்மஸ்தானன்றது வெறும் ஜீவனத்துக்கு மட்டும் இல்லை, கர்மங்களை பின்னி வச்சு வெளியில் உங்கள் சமுதாயமே உங்களுடைய உறவுகள் மாதிரி அமைப்பு கொடுத்து கலை ஆற்றலை வெளிப்படுத்தி அதில் அனுபவிச்சுட்டு அதில் வரக்கூடிய இன்கம் ஏர்னிங் பண்ணுறக்கூடிய வருமானங்களை வச்சுட்டு
வாழ்க்கையில் உலகம் ஃபுல்லாக அனுபவிக்க போகிறீங்க. பக்கத்து ஊரே பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்க இப்போ உலகம் ஃபுல்லாக போகக்கூடிய ஒரு பெரிய அமைப்பெல்லாம் கிடைக்கிறது. அத்தனை அளவுக்கு புதிய புதிய நண்பர்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமில்லை, வாழ்க்கையில் நம்மளுடைய உணவு உடை சம்மந்தப்பட்ட விஷயம், ஜீவனம் எல்லாம் ஒரு நேர்த்தியான முறையில் இருக்கணும். ஒரு அனுபவிக்கணும். ஏதோ போட்டோம் வந்தோம் போனாமல் இல்லாமல் ஒரு ஈல்டு, ஒரு திருப்தி, அழகு ரசிக்கணும் இல்லையா? அது பெரிய ஒரு நேர்த்தி. அதெல்லாம் இந்த விஷபத்தின் சம்மந்தப்பட்டவர்கள் இயற்கையாக வந்திருக்கும். மேனரிசம் பாங்கல, அது நடக்கிற நடைப்பாவை, செயல், பேசுகிறது, அதெல்லாம் அந்த பாங்குகள்லாம் ஃபுல்லாக வளர்ந்துருக்கும். அதனால் எதுவாக இருந்தாலுமே வாழ்க்கையில் அனுபவிக்கிறது தான் வாழ்க்கை. சும்மா வெட்டியாக உட்காந்து சாமியார் மாதிரி உட்காந்து பார்த்துட்டு எத்தியோ பண்ணிட்டு ஏதோ இப்படி பண்ணிவிட்டு மற்றவன்ட்டு இதாக பண்ணோண்டி விட்டுட்டு இவன் மூணு சண்டை போட்டு முடிச்சுக்கிட்டு இந்த வம்புக்கெல்லாம் வாழ்க்கையில் பிறக்கலை யாருமே. அவனோட இருந்து அனுபவிக்கணும்னு பிறக்கிறதுனால பகவான் கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே திருப்தியான முறையில் வாழ்க்கையில் அனுபவிப்பாங்க. ஏன்னா பகவான் இப்போ தான் இந்த வம்பு தும்பு சிக்கல் தண்டெல்லாம் ஓரங்கட்டை வச்சுட்டு ஒரு வழியாக நம்ம வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட ஈடுபட்டு அனுபவிக்கிறார். அதனால் ஆன்மீகம் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயம். ஆன்மீகம்னா ஏதோ தப்பாக நினச்சிக்கிறாங்க உலகத்தில். நம்ம தான் ஆன்மா, நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம். வெறும் உடம்பு வச்சுன்னு வாழ்க்கையில் வாழ முடியாது. அது அந்த உணர்த்தத்துக்கு தான் இத்தனை கூத்து நடக்கிறது. அப்பா, அத்தனை பேர் நாசமானால் நம்ம வாழ முடியுமா? ஐயோ, அப்படி ஒரு அமைப்பு இந்த மாதம் வரும். நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம நாடு சேமமாக இருக்கும், வீடும் சேமமாக இருக்கும், குடும்ப சேமம், வியாபாரத்தால் பிரமாதமாக இருக்கும். அத்தனை பேரும் கோட்டை விட்டுட்டு நம்ம நாட்டை எதிர்பார்ப்பாங்க. இதான் உண்மை. ஒரே லைனில் சொல்லிடுறேன். அப்புறம் அங்கே போய் சம்பாதிக்க சம்பாதிக்க போனோம். ஸோ இதெல்லாம் ஏன்னா அந்த 10ஆம் வீடு சம்பந்த வீட்டில் அந்த கும்பத்தில் அத்தனை நடக்கிறது. விறு பல டிகேட்ஸாக சமுதாயத்தில் என்னெல்லாமோ நாசம் பண்ணிருந்தது. ஒரே மாதத்தில் மொத்தமாக அதுக்கு சமாதி கட்டுறாரு. எப்படி பாருங்க. ஏன்னா இந்த அமைப்பு, பூமியினுடைய இந்த அமைப்பில் இந்த பாரத பூமி மட்டும்தான் பகவான் பிறந்து வளர்ந்து நம்மளோட இருந்து ஐக்கியமாகி சந்தோஷமான வாழ்க்கையில் நம்ம கூட அனுபவிச்சிருக்காருன்னு தெரியுது கிருஷ்ணன். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவரிடம். அவர் செத்து போக மாட்டார் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சரீரம் செத்து போவோம், நம்மளும் செத்து போக மாட்டோம். ஆனால் அடுத்தது ஞாபகமே வராது. இது என்ன பெரிய எழுப்பணும்னு தெரியாது. ஆனால் அவருக்கு லைவ் எல்லாமே இருந்துகிட்டே இருப்பார். எது ஒன்றா மாறுவார். நான் சின்ன பையனாக மாற முடியுமா? முடியாது. ஆனால் அவர் முடியும். எல்லா விஷயத்துலேயுமே அவர் வெளிப்படையாகவே அனுபவிப்பார். இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அதனால் ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய எந்த தொழில் செய்கிறாரோ, கலையில் ஆர்வத்தை ஈடுபட்டு செய்கிறாரோ, அந்த கலை ஆர்வத்தில் அதுவே விருத்தியாகி தொழிலாகி பெரிய ஸ்தாபனமாகி உலகளவில் பேசக்கூடிய அளவாகி குடும்பத்தில் நல்ல விருத்தி குடும்பம் ஆலமரமாக தழைச்சி நன்னா அனுபவிப்பீங்க. நோய் பாட்டை இதெல்லாம் பேசாதீங்க, அப்படியே ஒதுக்கிடுங்க. நல்லா அனுபவிக்கிற காலம் அது தேவையில்லாது. எதுக்கும் பயமோ பீதியோ கொள்ள வேணாம். கேட்குற கேள்வி பதில். எப்படிப்பட்ட கிரகநாதன் நாசமாக இருந்தால் கூட வாயா முடின்னு இருக்கிறத கொடுத்து தான் ஆகணும். இப்போது இந்த மீட்டிங் நடந்து பாம்பு கூட சுழுக்கு எடுத்துடுவார். இல்லைன்னா நமக்கு வேண்டியது காரியம் ஆகணும், அவ்வளோதான். திருப்தி. நம்மளால் மற்றவங்க வம்புக்கு போக முடியாது, அவ்வளோதான். திருப்தி. வியாபாரம் நல்லா இருக்கணும், எம்புக்கும் டிமாண்ட் எப்போதும் இருக்கணும், கஸ்டமர்ஸ் இருக்கணும், கன்சியூமர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய தொழில் எதாக இருந்தாலுமே இது ஹோட்டல் நடத்தணும் அவசியமே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கலாம், மெஸ்ஸு பிசிஃபி எத்தனை இருக்குது. என்னென்ன உண்டோ வாழ்க்கைக்கு வேண்டியது அவருடைய கை நீட்டி வாங்கிறதுக்கு அப்படி சொலக்கு விட்டால் போதும், சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு ஆஃபீஸில் கிளர்க்கு வேலை போனால், அந்த காலத்தில் கிளார்க்கு வேலை போய் ஆஃபீஸில் போனால் பெருமை, அது பெரிய. இப்போ அப்படி கிடையாது. எந்த தொழில் செஞ்சாலும் அது ஒரு மேனரிசம், அது ஒரு ஸ்டைல் அமைப்பு, இன்கம் கொடுக்கும். அதுதான் அந்த விஷயத்தில். ஆனால் திருமணம் பாக்கியம் பார்த்தா 3வது ஸ்தானம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீடு வரும். சந்திரன் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பூர்வபுரத்தில் அந்த நேரத்தில் உட்காந்துருக்கு. அவர் போயிட்டே இருப்பார், அவர் பண்ணி உட்கார இல்லை. முக்கியமான விஷயம் என்னென்னா
சம்பந்தப்பட்ட களத்திரம் செவ்வாய் பிரமாதமாக செயல்படுத்துற நம்பர் 1. இந்த இன்டிமிசி அந்த குருவோட தொடர்பு நிறைய வச்சுருப்பார். இந்த மாதத்தை ஃபுல்லாகவே நீங்கள் போடுவீங்க. கவலையே பட வேண்டாம். தேவையில்லா சர்ச்சைகள் ஆகுமா போகுமா குடியுமா, என் ஜாதகத்தில் இப்படி வளைவாக இருக்குது, பெண்டாக இருக்குது, வக்கரமாக இருக்குது, இது அங்கே அஷ்டமாச்சு இஷ்டமாச்சு, இதெல்லாம் விட்டுடுங்க. அதெல்லாம் அவாபாடு. வேலை எவன் செய்கிறான், சனீஸ்வரன் அவன் பார்த்துக்கிறான், அவன் டியூட்டி அது. நீங்கள் நம்ம ஒன்றும் கவலைப்படவே இல்லை. வேலைக்காரன் ஒழுங்காக வேலை செய்யணும்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னொரு ஆள் போட்டுருவார், குருவெல்லாம் மாறிடுவார். அது பயப்பட வேண்டாம். அதனால் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே அனுகூலமாக இருக்குது. நெளிவு சுழிவுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களை எக்யூப் பண்ணியிருப்பார். அதனால் பயப்பட வேண்டாம். வாழ்க்கையில் பொண்ணுக்கு இதுமோ இவ்வளோ 30 வயசாச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு பொறுமெல்லாம் விட்டுடுங்க. நிச்சயம் கல்யாணம் ஆகும். எல்லாத்துக்கும் ஒரு குறைவும் இல்லை. அப்புறம் பணம் வட்டிக்கு விட்டு கஷ்டப்பட்டு அவஸ்தைப்பட்டு பணம் ரொட்டேட் பண்ணுறதை விட்டுட்டு நிறைய பணம் வரும். நல்ல திருப்தியாக வாழணும். அதே சமயத்தில் பலன் தொல்லை இருக்காது. அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். அதனால் எதுவும் குறைவும் இல்லை. ஏன்னா லாபஸ்தானத்தில் தான் எல்லாம் நடக்கிறது. அப்போ என்ன கேட்கணும், ஓடி வந்து பணத்தை கொடுத்துருவான். நீங்கள் ஆளை வச்சு மிரட்டின மாதிரி பயந்து போய் உங்கள்கிட்ட பணம் கொடுத்துருவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நல்ல வாழ்க்கையில் கஷ்டத்தையே பட்டிருக்கீங்களே, கொஞ்சம் சந்தோஷமாக அனுபவிங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதம் நிறைவு செய்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.